ஓம் சைராம், ஜெய் சைராம். என் அன்பின் குடும்ப உறவுகளே, இன்னும் 2 தினங்களில் உனக்கு மகிழ்ச்சி நிறைந்த ஓர் அதிசயம் நிகழ்த்தப் போகிறேன். வெகு நாட்களாக நீ என்னிடம் கேட்ட ஒன்று உன் கையில் சேரும் காலம் வந்து விட்டது குழந்தையே. நரம்பற்ற நாக்கின் வரம்பற்ற பேச்சானது இரும்பான இதயத்தையும் சிதைத்துவிடும், துரும்பாக சிதைத்துவிடும். பேசும் வார்த்தைகளில் கவனமாயிருந்தால் செல்லும் பாதையில் இன்னல்கள் குறையும். பார்க்க தெரிந்தால் பாதை தெரியும், பார்த்து நடந்தால் பயணம் தொடரும், பயணம் தொடர்ந்தால் கதவு திறக்கும், கதவு திறந்தால் காட்சி கிடைக்கும், காட்சி கிடைத்தால் கவலை தீரும், கவலை தீர்ந்தால் நாம் நிம்மதியாக வாழலாம். நாம் இயல்போடு நாம் வாழ்ந்தாலே போதும். யாருக்கும் முன் உதாரணமாக வாழ வேண்டிய எந்த அவசியமும் இல்லை. தாயாமையானது இந்த கரையில் இருக்கிறது. குட்டிகள் அந்த கரையில் பாலும் அரவணைப்பின் கதகதப்பும் இன்றி இருக்கிறது. தாயினுடைய அன்பான கடைக்கண் பார்வையே குட்டிகளுக்கு போஷாக்கை அளித்து வளர்ச்சியடைய செய்கிறது. குட்டி ஆமைகள் எப்போதும் தாயை பற்றியே நினைத்து கொண்டு இருக்கிறது. குட்டிகள் வேறு எதையும் செய்ய தேவையில்லை. அவற்றுக்கு பாலும் வேண்டாம், புல்லும் வேண்டாம், வேறு எந்த உணவும் தேவையில்லை. தாயை உற்று பார்த்து கொண்டு இருப்பதே அவற்றுக்கு போசாக்கு. நானும் உன்னை இவ்வாறாகவே பாதுகாத்து வருகிறேன். நாம் 9 வார விரதம் இருக்கலாமா, சப்தாகம் செய்யலாமா, நேர்ந்து கொள்ளலாமா, ஷீரடிக்கு போய் வரலாமா, என்ன செய்தால் என் கஷ்டம் தீரும் என்று யோசிக்கவே வேண்டாம். நீ எதையும் செய்ய தேவையில்லை. தாயான சாயியை உற்று பார்த்து கொண்டு இருந்தால் போதும். அது உனக்கு போஷாக்கு தரும். வறுமையிலிருந்தும் பிரச்சனை போன்றவற்றிலிருந்தும் உன்னை மீட்டுவிடும். விதைத்தவுடன் அறுவடைக்கு செல்வது எப்படி மடத்தனமோ அப்படித்தான் வேண்டியது உடனடியாக பலிக்க வேண்டும் என நினைப்பது. உன் வேண்டுதல் கேட்கப்பட்டாகிவிட்டது. அதற்கான வழிகள் உருவாக்கி கொண்டு இருக்கின்றன. ஏற்ற காலத்தில் எல்லாமே சுலபமாக சுமூகமாக முடியும் என்பதை என்னிடம் வேண்டியவுடனே நீ தெரிந்து கொள்ள வேண்டும். அன்பு குழந்தையே, எனக்கு படையல் போடுவதை விட பசித்தவனுக்கு உணவு கொடுப்பதையும் ஆதரவு இல்லாதவனுக்கு உதவி செய்வதையுமே நான் விரும்புகிறேன். ஏனென்றால் நீ சுகமாக இருப்பதால் உலகத்திற்கு நன்மை விளையும் என்பதால் நீ எல்லாவற்றிலும் வாழ்ந்து நிறைவாக இருக்க வேண்டும் என்பது என்னுடைய ஆசை. பலருக்கும் பலர் அறிய அற்புதங்களை அவர்கள் வாழ்வில் செய்துள்ளதை நீ அறிவாய்தானே. உனக்கு மட்டும் நான் செய்ய மாட்டேனா என்ன? உனக்கான அற்புதமும் உன்னருகில் வந்து கொண்டு இருக்கிறது. அதை பெற்றவுடன் மகிழ்ச்சியோடு என் கோவிலுக்கு வர நீ தயாராக இரு என் குழந்தையே. நீ நம்பிக்கையோடு இருந்தால் நல்லதே நடக்கும். சாயிருக்க பயமேன்.